ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிபிஎஸ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டரில் வந்து இந்த டாபிக் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். இப்போ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து என்னென்னா டேட்டா டைப்ஸ். நீங்கள் நேம்லேருந்தே பார்த்துக்கலாம் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நேம் எழுதுகிறோம், அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா. உதாரணத்துக்கு சேலரி, ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர். ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ப்ரோக்ராமிங் எழுதும்போது, அதுதான் டேட்டா டைப்ஸ். டைப் ஆஃப் த டேட்டா. ஓகே, அது இன்டிஜர் டேட்டாவா, ஸ்ட்ரிங்கா, வேறு ஃப்ளோட்டா, எந்த டைப் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமிங்கை. இப்போ நீங்கள் வந்து டேட்டா டைப்ஸ்ன்னு நம்ம இன்னொன்று சொல்ல போனால் என்னென்னா, இதில் நீங்கள் C++, ஜாவாலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ்ன்னு ஒரு வரும், படிச்சுட்டுல பார்ப்பீங்க. அதில் வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டேட்டா டைப்ஸ் இன் C++, ஜாவா, அதுபோல் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான், இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டைப்ஸை ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணிவிடுவீங்க. என்ன டைப் ஆஃப் இன்டிஜர் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், கேரக்டர், ஸ்ட்ரிங் நேம், கேரக்டர் ஆஃப் 20 நேம், இது மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிவிடுவீங்க என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு. இங்கே வந்து நீங்கள் வேல்யூஸை வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் கம்பெனி வந்து அதை டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். நீ கொடுக்குற வேல்யூஸ் கேட்ப அது இந்த டைப் ஆஃப் டேட்டா தான்ன்ற மாதிரி அதே எடுத்துக்கும். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அங்கே எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே வந்து பண்ணவே தேவையில்லை டேட்டா டைப். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அதே கன்வெர்ட் ஆகிடும். நீ கொடுக்குற வேல்யூஸ் கேட்ப என்ன டேட்டா டைப்னு அதே எடுத்துரும் பைத்தான். இப்போது டேட்டா டைப்ஸ்னால் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது பைத்தான்லன்றதை வந்து இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி வேல்யூ பிலாங்ஸ் டு ஏ ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் இன் பைத்தான். நம்ம எந்த வேல்யூஸ் கொடுத்தாலையும் சரி, அது இப்போது அந்த சேலரி கொடுக்குறோம், அது என்ன டைப், அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டில் வரும். ஸோ என்ன டேட்டா கொடுத்தாலையும் அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ இருக்குது, என்ன டேட்டா டைப், என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன டேட்டா டைப்பில் வருதுன்றது பைத்தானில் பார்க்குறோம். டேட்டா டைப்ஸ் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த டேட்டா வேல்யூஸ் a variable can hold and the operations that can be performed on the data. ஸோ ஒரு வேரியபிள், இப்போது அதாவது நம்ம வேரியபிள் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் படிச்சிருப்போம். வேரியபிள்ஸ்ன்றது ஒரு நேம், அதில் தான் நம்ம வந்து ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சேலரி ஈக்குவல் டு 50,000 அப்படின்னா அங்கே சேலரின்றது தான் வேரியபிள் நேம். ஓகே, அந்த வேரியபிளில் வந்து நம்ம 50,000ன்ற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா, அது சேலரின்றது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னா அது வந்து ஃப்ளோட். ஏன்னா சேலரியில் வந்து நமக்கு வந்து டெசிமல் வேல்யூஸும் வரும், ஓகே, பைசாஸ்லாம் வரும். அதனால் ஸோ அப்படின்னும் போது வேரியபிளில் வந்து என்ன வேல்யூஸும் ஸ்டோர் பண்ண போகிறோம். டேட்டா டைப் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த டேட்டா வேல்யூஸ் ஏ வேரியபிள் கேன் ஹோல்ட். எந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து அது வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அது வந்து சேலரினா ஃப்ளோட் டேட்டா, உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைன்னா மார்க்லாம் பார்த்திங்கன்னா இன்டிஜர் டேட்டா. உன்னுடைய நேமை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு உன்னுடைய நேமை போட்டேன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம்ன்றது தான் வேரியபிள் நேம். அது என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது, ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா உன்னுடைய நேம் வந்து ஸ்ட்ரிங்கு, ஓகே, கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ், அல்பபெட்ஸ். அப்படின்னும் போது அது ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ், அதை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு. என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. சேலரி வந்து ஃப்ளோட் வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ டேட்டா டைப் ஐடென்டிஃபைஸ் த டைப் ஆஃப் டேட்டா வேல்யூஸ் எ வேரியபிள் கேன் ஹோல்ட் அண்ட் த ஆப்ரேஷன் தட் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் த டேட்டா. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நம்ம வந்து டேட்டா வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா டேட்டாவை வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டோம் வேரியபிளில். அதை வச்சுட்டு என்ன நமக்கு ஆப்ரேஷன், சேலரியில் வந்து சம் பண்ணுறதா, இல்லைன்னா அதுலேருந்து பேசிக் சேலரிலேருந்து டிஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, இல்லை உன்னுடைய மார்க்ஸை கொடுத்துட்டு உன்னுடைய ரிசல்ட் என்ன, டோட்டல் எவ்வளோ, ஆவரேஜ், இதெல்லாம் நம்ம கொடுத்துற டேட்டாவை வச்சுட்டு நம்ம வந்து அதர் வேல்யூஸ் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, இப்போ டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானில் வந்து என்னெல்லாம் டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, டேட்டா டைப்ஸ் இருக்குன்னா பைத்தானில் நம்பர்ஸ் இருக்குது, சீக்வன்சஸ், செட், நன் ஆஃப் த அபோவ்னு நம்ம சொல்லுவோம், நன், மேப்பிங்ஸ், இதுதான் அதுக்கு இமீடியட்டாக வர்ற வந்து சப்ஹெட்டிங். இப்போ நம்பர்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ அது என்னன்னு ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பூலியன்னா நமக்கு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஓகே, எஸ் ஆர் நோன்ற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்ற மாதிரி பூலியன் வேல்யூ சொல்லுவோம். 2 வரும், 2ல் ஏதாவது ஒன்று ஆப்ஷன்ஸ். அதே போல் சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா
ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள்ஸ் இது நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி பைத்தான்னா இதை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆப்ரேஷன்ஸ் வந்து எதுன்னா டேட்டா டைப்னா லிஸ்ட்டு, டப்பிள்ஸை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நன் ஆஃப் த அபோவ். மேப்பிங்ஸில் வந்து டிக்ஷனரிஸ், அது ஒன் ஆஃப் த டிக்ஷனரிஸ்னால் கீ வேல்யூ பேர். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னன்றதை கம்மிங் இதில் பார்க்கலாம். ஸோ டேட்டா டைப் இன் பைத்தான்னா இத்தனை டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இன்டீஜர் மெயினாக யூஸ் பண்ணுறது இன்டீஜர், ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி, செட் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டேட்டா டைப் பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒன்று நம்பர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் டேட்டா டைப் ஸ்டோர்ஸ் த நியூமரிக்கல் வேல்யூஸ் ஒன்லி. ஓகே, எனக்கு நம்பர் இப்போ ரெஜிஸ்டர் நம்பரில் பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னும்போது அதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதை வந்து 3 டைப்ஸ் ஆஃப், அது வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜர் நம்பர்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் வரும், நெகட்டிவ் வரும். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 912643 அது மாதிரி வரும். ஓகே, அதே போல் டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, 10th படிக்கும்போது 12th படிக்கும்போது ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்பர்ஸ் இன்டீஜர் மட்டும்தான் இருக்கும் அதில். ஓகே, ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டைப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஓகே, அதில் வந்து ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஓகே, -2.04, 4.0, 14.23 இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ இது நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை போடலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு என்ன பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி. ஓகே, 65,000.50 பைசே அது மாதிரி கொடுக்கலாம். அதே போல் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. ஓகே, ப்ராடக்ட் எடுக்கும்போது அது பைசாஸ் வரும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. ஓகே, ஒரு பெண்ணை வாங்குறீங்க. ஓகே, 6 rupees 50 பைசே. இப்போ அது மாதிரி பைசாஸும் வரும். இப்போ இதெல்லாம் வந்து எதில் வரும்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸில் வரும். ஓகே, டெசிமல் வேல்யூஸ் வரும். சேலரி, அதே போல் வந்து ப்ராடக்ட் ப்ரைஸஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வரும். ஓகே, அடுத்தது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இமேஜினரி பார்ட்டு 3 + 4j 2 - 2j இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது மூணுமே எதில் வருதுன்னா நியூமரிக் டேட்டா டைப்ஸ். நியூமரிக் டேட்டா டைப்ஸ்னால் நம்பரில் வந்து இது கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இது மூணுமே நம்பர் டேட்டா டைப்ஸில் வரும். இப்போ அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்கணும், லேட்டஸ்ட் நவ் அது ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பிகினிங்கில் என்ன சொல்லியிருக்கேன், அதர் லாங்குவேஜஸ்க்கும் பைத்தானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்ற லாங்குவேஜில் டேட்டா டைப்பை நீங்கள் கொடுக்கணும். இன்டிஜர், ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங்ஸ், நேம் இது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு ஸ்டோர். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுக்கணும். பட் பைத்தானில் அது மாதிரி கொடுக்க தேவையில்லை. வேல்யூஸை வேரியபிளுக்கு அசைன் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 = 10ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் 10ன்றது வேல்யூ, num1ன்றது வேரியபிள். இப்போ இங்கே பாரு, நான் டேட்டா டைப்பே என்னன்னு சொல்லலை. நம்ம 3 டேட்டா டைப் வச்சுக்கோங்க. இது வந்து இன்டீஜர் வேல்யூ. பட் நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா இன்டீஜர் num1ன்ட்டு எதுவுமே சொல்லலை. மற்ற லாங்குவேஜ்லாம் அப்படி கொடுத்தா எரர் வரும். இன்டீஜர் num1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் num1 = 10ன்னு கொடுக்கணும். மற்ற ப்ரோக்ராமிங் C++ ஜாவாலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் num1 டைரெக்டாக கொடுத்துனா வேல்யூஸ் அசைன் பண்ண முடியாது, எரர் காட்டும் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது. பைத்தானில் மட்டும்தான் டைரெக்டாக நம்ம அப்படியே கொடுத்துட்டு போகலாம். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, num1 = 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இது என்ன டேட்டா டைப்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, 10ன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன டேட்டா டைப்பில் வருதுன்னா அதுக்கு அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் num1, டைப் ஆஃப் வேரியபிள் நேம். num1ன்றது வேரியபிள், டைப் ஆஃப் வேரியபிள் நேம். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் num1. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஒன்று கொடுத்துருக்குறேன், ரூபி = 10ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன கீழே நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுக்கணும், டைப் ஆஃப் ரூபி. ஓகே, அப்படி கொடுத்தனா அது என்னன்னா கிளாஸ் இன்டிஜர். அது என்ன டேட்டா டைப்னா கிளாஸ் இன்டிஜர்ன்ற கிளாஸில் வர்றது. ஓகே, நான் படித்தேன்ல 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் 3 டிஃப்ரெண்ட் இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஓகே, காம்ப்ளெக்ஸ். அதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ அப்படின்னா நமக்கு என்ன டேட்டா டைப் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம என்ன கொடுக்கணும், டைப் ஆஃப் num1ன்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் 2 = -1 to 10. ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இன்டிஜரில் தான் வரும். இதுவும் டைப் ஆஃப் num2 = இன்டிஜர். இப்போ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் 1 = ட்ரூ. பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வர்றது தான் பூலியன், உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வேரியபிள் 1 = ட்ரூ. அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்னா டைப் ஆஃப் VR1ன்னா கிளாஸ் வந்து பூலியன், BOOLனா பூலியன் வேல்யூ. அடுத்தது வந்து ஃப்ளோட் 1. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து வேறு வேல்யூஸ் கூட கொடுங்க, சேலரி, ஆவரேஜ் இது மாதிரி கொடுங்க. ஃப்ளோட் 1 = -1921.9.
இப்போ டைப் ஆஃப் ஃப்ளோட் ஒன்னுன்னு கொடுக்கும்போது அது என்ன கிளாஸ் டைப்பில் வருதுன்னா ஃப்ளோட் டேட்டா டைப். அதுக்கு தான் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம், சேலரி ஈக்குவல் டு, இல்லைனா பென் ஈக்குவல் டு, இல்லைனா ஆனியன் ஈக்குவல் டு, ஓகே, இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஈக்குவல் டு அந்த டெசிமல் வர்ற வேல்யூஸை கொடுத்துட்டு டைப் ஆஃப், ஓகே, பென், ஓகே, அப்படின்னும் போது அது வந்து கிளாஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட்டுன்னு வரும், கிளாஸ் ஃப்ளோட் டேட்டா டைப்புன்னு வரும். ஓகே, அதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் 2 ஈக்குவல் டு -3 + 7.2j. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா இங்கே வந்து இமேஜினரி பார்ட், ரியல் அண்ட் இமேஜினரி வர்ற மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்துருக்கு. இது அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கமாண்ட் வந்து பிரிண்ட் யூஸ் ஆகுது. நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம நார்மலே எல்லாருக்கும் பைத்தானில் தெரியும், பிரிண்ட் கமாண்டை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போது பிரிண்ட் வேரியபிள் 2 ஈக்குவல் டு டைப் ஆஃப் வேர் 2, வேரியபிள் 2ன்னும் போது அது பிரிண்ட் பண்ணிடுறோம் -3 + 7.2. அது என்ன டைப் ஆஃப்னா காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்பரில் வர டேட்டா டைப்ஸ். நம்பர்னால் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுக்குறோம். அதில் 3 டைப்ஸ் இருக்குது, இன்டிஜர், ஓகே, ஃப்ளோட், தென் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் ஒன் மோர் டேட்டா டைப் அதிலே வருது, பூலியன். ஓகே, ஓகே, வேரியபிள்ஸ் ஆர் சிம்பிள் டேட்டா டைப்ஸ் லைக் இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன் எக்ஸெட்ரா விச் ஹோல்டு சிங்கிள் வேல்யூஸ். நமக்கு தெரியும் விச் சிங்கிள் வேல்யூஸ், பட் சச் வேரியபிள்ஸ் ஆர் நாட் யூஸ்ஃபுல் டு ஹோல்ட் ஏ லாங் லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது வந்து சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண, எனக்கு பெரிய வேல்யூஸ் நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும்னா இது பத்தாது. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வேறு டேட்டா டைப் தான் நம்ம போகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் ஆஃப் த மந்த் இன் ஏ இயர். ஓகே, இப்போ ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணேன்னா எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? அப்போ வந்து வேரியபிளில் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? அதே போல் நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸில் வந்து 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்கள் நேம்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா எந்த டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஓகேவா? இப்போ ஒருத்தன் ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல்ட்டுனா ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் எனக்கு 60 ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பரும் ஸ்டோர் பண்ணணும்னா 60 வேரியபிளை யூஸ் பண்ணணுமான்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமு பண்ணலாம், பட் அது வந்து டூ காம்ப்ளெக்ஸ். ஒரு லைனில் நம்ம முடிக்க பார்ப்போமா, அதே வேல்யூ 60 லைனை ப்ரோக்ராம் எழுதுவோமா? எது ஸ்மார்ட்? அப்படின்னும் போது வேறு என்ன டேட்டா டைப் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ மந்த் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ், அது நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இந்த ஃபோன் புக் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், அவங்களுடைய நம்பர்ஸ் இருக்கும். இதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறது? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன டேட்டா டைப்பில் பண்ணுறோம்? இப்போ நம்பர்ஸ்னால் இதெல்லாம் பண்ணுறோம், இன்டிஜர் நம்பர் ஸ்டோர் பண்ணுறான், ஃப்ளோட்டை சொல் பண்ணோம். சப்போஸ் எனக்கு இது மாதிரி குரூப் ஆஃப் எல்லாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணணும், வேல்யூஸை வந்து ஒரே நேமில் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னும் போது நம்ம எதை யூஸ் பண்ணலான்னா டிஃப்ரெண்ட் அதர் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து 1 by 1 என்னன்றதை வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.